ரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில் சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ருத்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ருத்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்போ இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்தில் சகோதர ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 3ஆம் இடத்தில் செவ்வாய் போய் இருக்கார் அப்படின்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும். எடுத்த காரியங்கள், எழுத்து பணிகள் இதிலெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பார்ப்போம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது. வருஷம் 5ஆம் இடத்துல போய் இருக்கார். இருந்தாலும் இந்த வாட்டி பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதுனால கேத்துவோட சம்பந்தப்படுறதுனால குழந்தைகளுக்கு உடல்நிலையில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் அது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள், அதாவது தீவிரமான பணி, எடுத்த விஷயங்கள்ல கண்ணயராமல் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் மூலியமாக நிச்சயமாக வெற்றியை தழுவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் போய் இருக்கார். அதாவது குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில புதன் உங்களுடைய 3, 6 அதிபதி 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் சேர்றார். அவர் அந்த அன்னைக்கே, அதாவது 18/8/2026 அன்னைக்கே 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். 5ஆம் இடத்துக்கு போறதுனால 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி இருக்கும். அதை தவிர ஆண் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாசத்துல பார்த்தவேனா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சப்படுறார். 7ஆம் அதிபதி 7க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல நீச்சப்படுறார். ஆனா இந்த மாசத்தினுடைய நடுப்பகுதி, அதாவது 1/9 அன்னைக்கு பார்த்தோம்னா சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த சுக்கிரனுடைய மாற்றங்களும் புதனுடைய மாற்றமும் எந்த மாதிரியான ஏற்றத்தை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். மேஷம் அப்படின்னாலே ஆதிக்கம் செவ்வாயோட வீடு. அப்போ நீண்ட நாட்களாக இந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வண்டி, வாகனம், வீடு முயற்சி செய்தாக்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க அந்த சுக்கிரனானவர்
23/9/2026 கன்னியில புதன் வர்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரனை பொறுத்தளவுக்கு துலாத்துல வர்றாரு. அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் வரும் பொழுது திருமண தடைகள், திருமண தாமதங்கள், நீண்ட நாட்களாக இருந்துட்டு இருந்த திருமண தடைகள், திருமண தாமதங்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்திக்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த 6 மார்ச் 2026 சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனியும் பார்த்தீங்கன்னாக்க விரயச்சனியில் இருக்காரு. விரயச்சனிலையும் பார்த்தா அவர் வக்ர நிலையில இருக்காரு. அப்ப யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய பொருளாதாரங்கள் கரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய, சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா ஹைலி எமோஷன், ஹைலி சென்சிட்டிவ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதனும் குருவும் உச்சம் பெற்ற குருவும் சேர்ந்திருக்கிறாங்க. அம்மாவுடைய உடல்நல கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அவர் நவம்பர் மாதம் வரலும் இருக்காரு. இந்த மேஷத்துக்கு உண்டான ராசிக்கு உண்டானவர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நேயர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் முயற்சி பண்ணினா கண்டிப்பா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களும் இந்த காலகட்டங்களில் சாதகமா இருக்குமா? சாதகமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5ல் சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறாங்க. உஷ்ணத்தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேதுவை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க நுண்கிருமிகள் அப்படின்றோம். அப்போ நுண்கிருமிகளும் சேர்ந்து சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட, உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் பரவலாக பாரத தேசம் முழுவதுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியில் உள்ள உணவு பண்டங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது நல்லது, தவிர்ப்பது நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி சாமி, இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது ஒரு புதிய முயற்சிகள், யாரும் ஒரு புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் அப்படி நினைக்கிறவங்க மேஷராசி என்பவர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய நாட்களை தவிர்த்தோம்னாக்க சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். 20/8/2026, 21/8/2026 மற்றும் 22/8/2026. இதை தவிர 9ஆவது மாதத்தில் 16/9/2026, 17/9/2026 இந்த மொத்தத்துக்கு உண்டான இந்த 5 நாட்களும் சுபகாரியங்கள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் போயிட்டாரு. அதனால இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாவினாலேயோ, புத்தியினாலேயோ, அந்தரநாளத்திலேயோ, சூட்சமத்தினாலேயோ கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்க வணங்க வேண்டியது வடபழனியில் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் செவ்வாய் ஹோரையில் போய், செவ்வாய் ஹோரைன்றது காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரையில் வணங்குறது சிறப்பு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் காலையில் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது சிறப்பு. மாலை வேளைகளை விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது சிறப்பா. அப்போ வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே கந்தன் பெயரை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது விசேஷம். இருந்தாலும் சில தொல்லைகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதீதமான முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் கூட சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் இடத்துல வர்றதுனால சப்தமத்தில்
உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், அதாவது மறைந்து இருந்து கலைத்துறையில், அதாவது கேமராமேன், ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரியான பீப்புளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல போய் நிற்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஆனாலும் அது நிச்சயமாக நல்லபடியாக கையாளப்படும். அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே போய் ஆட்சி பெற்று போறாரு. அதனால புதிய வேலையில் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 7 சனி வேற, சனி பகவான் வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு அயல்நாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளி மதத்தினர் சம்பந்தப்பட்டவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பொறுமையான முடிவு எடுப்பது மிகவும் அவசியம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் அதிவேகமாகவும் அவசரமாகவும் முடிவுகளை எடுக்க தூண்டும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாரிடையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கிறது அப்படின்றது ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இதை தவிர இந்த காலகட்டத்தில் 90% இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதனான சுக்கிரன் எதுவரையிலும் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 1/9/2026 வரையிலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. நீச்ச நிலையை அடைஞ்சிருந்தாலும் சுக்கிரன் அங்க சுக்கிரன் தான். அவரை பார்த்தோம் அப்படின்னாக்க 7/9க்கு அப்புறம் அங்க புதன் வர்றாரு. புதன் சுக்கிரன் சேர்றாரு. அப்ப நீண்ட நாட்களாக குழந்தை வம்சமிருத்தி இல்லை அப்படின்னு நினைக்கிற தம்பதிகளுக்கு, ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், ஆணுக்கு அது வீரியஸ்தானம். 4ஆம் இடம் பெண்ணுக்கு கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம். அப்ப 4ஆம் இடமும் நல்லா இருக்கு, 3ஆம் இடமும் நல்லா இருக்கு. அப்ப ரிஷபராசி சேர்ந்த அன்பர்கள், குழந்தைக்காக முயற்சி செய்கின்ற அன்பர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக குழந்தை செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது அந்த சுக்கிர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க 1/9/2026 அன்னைக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனா வர்றாரு. எப்ப ராசிநாதன் ராசிக்கு 6ல வராரோ, நீண்ட நாட்களாக இந்த கலைத்துறை படித்தவர்கள், சாஃப்ட்வேர்ல ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் படித்தவங்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள், எழுத்து பணி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்கும். ராசியாதிபதி தன்னுடைய இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஆட்சி பெற்றிருக்கும் போது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்மக்காரகனான சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. எதிர்பார்த்ததற்கு மேல லாபம் உண்டாகும். என்ன சாமி, அவர் 11ல வக்ரம் அடைஞ்சு போயிட்டாரு, எதிர்பார்த்த லாபம். ஆனால் தனக்காரகனான குரு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வீடான மீனத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அங்க உள்ள வக்ர சனியும் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்குமா? ஏற்றமான நிலை கிடைக்கும். இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு, கடந்த காலகட்டங்களில் மனைவி இறந்தோ இல்லை டைவர்ஸ் ஆனவங்களுக்கோ இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல மாத்ருஸ்தானம் அப்படின்ற இடம். தாயுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்கும். இல்லைன்னாக்கா சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தது 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய புதனும், ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறக்கூடிய புதனும் என்ன நன்மைகளை தருவாரு ரிஷபராசிக்கு அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமா சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தீர்களே ஆனால், அதாவது ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செலவுகளை குறிக்கக்கூடியவர். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதோட பார்த்தோம்னா பேச்சில் சற்று கடுமை இருக்கும். டக்குன்னு வந்து எதையும் வந்து எடுத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பேச்சு ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால பட்டுன்னு பேசக்கூடிய தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல ஐயா சொன்ன மாதிரி குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதோட பார்த்தாலேயானால் சுக்கிரனும் வந்து 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றதும் பெரிய விசேஷம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இப்போ வந்து ஆடி மாசமா இருந்ததுனால எதையும் முன்னும் ப்ரொசீட் பண்ண முடியாத நிலைமையில கொஞ்சம் வந்து இதுவா இருந்தது. இப்போ வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணம் வயதிற்கு இருப்பவர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆவணி மாசத்துல திருமணம் குதிரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்கிறார், உச்சம் பெற்ற குரு பகவானே பார்க்கிறார். அது வந்து ரொம்பவுமே விசேஷம். குடும்பஸ்தானத்தில் சப்தமாதிபதியும் போய் உட்கார்றது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த மாசம் மொத்தமே குடும்பஸ்தானத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமைப்போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். எப்போ 1ஆம் தேதி அன்னைக்கு 1/9/2026 அன்னைக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். 6ஆம் இடத்தில் வரும்போது புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், புதிய முயற்சிகள்ல நிச்சயமான வெற்றி, அதை தவிர போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 5ஆம் இடத்துல வரும். 5ஆம் இடத்துல போகும்போது புத்திரஸ்தானத்திற்கே போறார். புத்திரஸ்தானத்தின் அதிபதி புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்னென்ன எளிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அது தவிர இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசி கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திர பாதங்களும் கொண்டவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 22/8/2026 மற்றும் 23/8/2026 மற்றும் 24/8/2026 இந்த 3 நாட்களும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது. சரி சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டேன், என்ன பண்ணணும்? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கு ஒரு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்புங்க. நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். சரி, இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள், தசாநாதன் அல்லது புத்திநாதன் அல்லது அந்தரநாதன் அல்லது சூட்சமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது புராதான சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை தரிசிக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அதுலேயும் அவருக்கு விசேஷமான நாள் அப்படின்றது, விசேஷமான ஹோரை, விசேஷமான நேரம் அப்படின்றது சுக்கிர ஹோரை. அன்றைய தின வெள்ளிக்கிழமையில முதல் ஹோரையாக வர்றது சுக்கிர ஹோரை 6 to 7. சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 மலை பிரதட்சணம். அடுத்தது அந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். அது என்ன அப்படின்னாக்க, வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அப்போ நம்ம இந்த பிரசாதம் பண்ணி கொடுத்த வயிறு வாழ்த்தும். யாரோ ஒரு புண்ணியமாக பண்ணி கொடுத்துருக்குறான் அப்படின்றது. அப்போ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையும் பொழுது நாம் பரிகாரம் பண்ணும் பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு
மாதத்துக்கு ஒரு 2 லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி அந்த நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை 1 லிட்டரை அம்மனுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில் வந்துவிட்டு அதை அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்க சொல்லுங்கள். இன்னொரு 1 லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை தீபம் போட வைங்க. தீபம் அப்படின்றது ஒரு ரூமில் இருள் இருந்துட்டா அந்த இருளை ஒரே ஒரு தீபம் விளக்கும். அப்படியேற்பட்ட உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை உங்களை இருள்லேருந்து வெளியில் கொண்டு வர்றது தீபம். அப்போ அந்த தீபத்தை போட்டுவாங்க. போட்டு வந்தால் வந்த பிரச்சனை வர்ற பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, எப்போதுமா சொன்னீங்க, ரிஷபத்தை பொறுத்தவரை திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், பேச்சில் கவனம் தேவை, பண வரவு அதிகமாக இருக்கும், செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவும் அதிகமாக இருக்கும், செலவுகள் கம்மியாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால செலவை விட அதிகமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி, புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறு பிரச்சனைகள் வரும். பேச்சில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஃபஸ்ட்டு எப்போ செவ்வாய் அப்படின்னாக்க களத்தில் முன்னிருக்கிற போராளி, உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் உள்ளவங்க, புத பகவானுடைய ஆட்சி வீடாக கொண்டவங்க. இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஏன் அப்படின்னாக்க குரு இருக்கிறாரு, தனக்காரன் இருக்கிறாரு. அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டான யூபிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ் போர்டு, இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுனராசி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். அங்கே சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 4ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வண்டி வாகன மாத்திருஸ்தானம். மாத்திருன்னா அம்மாவுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சதுனால மாத்திருவுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர 9ஆம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம். அந்த புகழ்ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. இந்த மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் படிப்பு விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அங்கே புதிய பயிர்ப்பு படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு எடுக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு, விசா, பிஆர் போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானாதிபதி சனியே இருக்கிறாரு, ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ தொழில் பண்ணக்கூடிய மிதுனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அப்பு டவுனு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லா இருக்கும். நம்ம எப்போதுமே மாத பலன்கள் அப்படின்றது சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சுக்கிட்டோம், அந்த பிளானட் மூவ் பண்ணுறதை வச்சுக்கிட்டு தான் அந்த மாத பலன்கள் சொல்ல வரும். அப்படி பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் மாறுறாங்க. இப்போ 18/8/2026 சிம்மத்துக்கு புதன் போகிறாரு. அதுக்கு அடுத்தது 1/9/2026
துலாத்துக்கு சுக்கிரன் போறாரு. அடுத்தது 3/9/2026 கன்னிக்கு புதன் போறாரு. இப்போ அந்த 3 பிளானட்டும் மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த பாவங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது மிதுனத்தை பொறுத்தவரை ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் எதிர்பாலனத்தவர், அதாவது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் பார்த்தீங்களா, ஏன்னால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை, பணவரவிற்கு பஞ்சம் இல்லாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் ராசியிலேயே இருக்கு. ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு. மருத்துவ, அதாவது ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது 6ஆம் அதிபதினு வேற சொல்லக்கூடியவர். அதனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரி போயிட்டு வர வேண்டிய கட்டாயங்கள் அமையும். புதுசாக கடன் வாங்க வேண்டி இருக்கும். நிச்சயமாக ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஆவணி மாசத்துல இருக்கும். அதனால உடம்பை செக் பண்ணி வச்சுக்கோங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஜாகிரதையா இருங்க. தண்ணி அடிக்க விட்டா குடிச்சுட்டே வாங்க, நல்லபடியா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கு புத பகவான் அன்னைக்கே போடுறார். அதாவது 18/8/2026 அன்னைக்கே 3ஆம் இடத்துக்கு போறார். ஆட்சி பெற்ற சூரியனோட போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரும். கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துக்கும் புத பகவான் போறார். எப்போ 3/9 அந்த அன்னைக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் இடத்தில் மூல திரிகோண வீடாக புதனுக்கு அமையிறது. அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் கம்யூனிகேஷன் லெவல்ஸ், அதை தவிர பார்த்தலையானால் இந்த சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, டிராஃப்ட்மேனாக இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாசத்துல பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கார். நீச்சப்பட்டு போறார். 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போறார். அதனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு, குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவு நாள் இருக்கும்னா 1/9 அன்னைக்கு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போறது. குழந்தைகள் நீங்கள் சொல்றதை கேட்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் வலுப்பெறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று போறார். புதனும் ஆட்சி பெற்று போறார். 4ஆம் இடத்துல 2 பேருமே ஆட்சி பெற்று போறது மிகப்பெரிய மாற்றங்களை, ஏற்றங்களை கொடுக்கக்கூடும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கிறது, அதை தவிர உங்களுடைய படிப்புல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதோட லாபஸ்தானமும் மிகுந்த நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருந்தாலும் சிறு சிறு தொழில்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தாலேனால் இந்த திரைத்துறையில பார்த்தீங்களா, அதாவது சின்ன திரை பெரிய துறையில ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள், புதுசாக கான்ட்ராக்ட் சைன் ஆகுது. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னும் பொழுதும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நல்லா அற்புதமா சொன்னீங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் 25/8/2026, 26/8/2026, 27/8/2026 இந்த 3 நாட்களும் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை செல்றது தவிர்ப்பது சிறந்தது. சரி, ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் கொடுக்க வேண்டிய பலன்கள் கொடுக்கல அப்படின்னாக்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமாள் திருப்பதியில் உள்ள திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான தரிசிக்க முறை அப்படின்றது ஃபஸ்ட்டு கீழே திருச்சானூரில்
பத்மாவதி தாயாரை தரிசிச்சுட்டு அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மேலே திருப்பதி மலைக்கு போயிட்டு திருப்பதி எம்பெருமானுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சீனிவாச அலமேலு வங்கா சமேத சீனிவாச பெருமாளை சேவிச்சுட்டு அன்னப்பிரசாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முறையில் திருப்பதி போனால் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் வருமா? திருப்பம் வரும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதன சிவன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு பச்சை பயிறு சுண்டல் பண்ணி விநியோகம் பண்ணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் புத பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதுவும் புத பகவானுக்கு புதனுடைய ஓரையான காத்தால 6 to 7 பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரையிலும் சட்டக்குறை 31 நாளுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். தொழிலில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் லாபத்தில் பஞ்சமில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் திடீர் பணவரவு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு முதல்ல ஒரு 15 நாள், அதாவது 18ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 1/9/2026 வரணும் பார்த்தலையானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. கஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.